இன்றைக்கி நம்ம தக்காளி தோசை செய்ய போகிறோம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 2 தக்காளி, ஒரு 4 காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சம் ஒரு 5-6 பூண்டு பல் வச்சு அரைச்சிட்டு தோசை மாவு இருந்ததுன்னா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை வாத்துக்கலாம். இது வந்து நான் ஆயில் ஸ்ப்ரே வாங்கினேன் இல்லைங்களா, அதில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இது நம்ம ஆயில் ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், ஊற்றவும் செஞ்சுக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இப்படி ஊற்றவும் செய்யலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்ப்ரே வாங்கினது இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இது நல்லா செவந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.